இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதார் ஆப்ரேட்டர் மற்றும் ஆதார் சூப்பர்வைசருக்கான ஜாப் வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. இதற்கான எலிஜிபிள் என்ன என்பதை பற்றியும் இந்த ஜாப்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு சிஎஸ்பிவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே CSCSPV.in ஒரு வெப்சைட் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஜாப் ஓப்பனிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்யூட்டருக்கு வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். டிஜிட்டல் இந்தியா கெரியர் சிஐசின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் சிஐசி கவர்னன்ஸ் சர்வீஸ் இந்தியா லிமிடெட் இன்வைட் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் சொல்லி கொடுத்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா ஸ்டேட் நேம், சீரியல் நம்பர், பொசிஷன், பப்ளிஷ் பண்ண டேட், அப்ளை பண்ண லாஸ்ட் டேட், அப்ளைன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தமிழ்நாடு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 19வது தமிழ்நாடு சொல்லி ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட் டிஸ்ட்ரிக்ட் சொல்லி இருக்கும். அப்ளை பண்ண டேட் 7 அக்டோபர்லேருந்து 11ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா application are invited for the following post to be filled purely on contract basis for 1 year சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 இயர்க்கான ஜாப் தான் இது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் தமிழ்நாடு வேகன்சி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு வேகன்சி, தர்மபுரியில் ஒரு வேகன்சி, நீலகிரிஸில் ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணியிருக்கதா சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு போஸ்டோட நேம் ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் டிஸ்ட்ரிக்ட் சொல்லி கொடுத்துட்டு இதற்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும், 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது மெட்ரிகுலேஷன் +2 ஐடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாலிடெக்னிக்காக இருந்தால் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்க்கு ஏற்ற மாதிரி அதற்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணிவிட்டு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் அல்லது சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பை டெஸ்டிங் கவர்னன்ஸ் ஏஜென்சி ப்ரொவைட் பண்ண சர்டிஃபிகேட் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை நவ் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பர், அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஸ்டேட் நேம் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இதற்கான ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லி செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரெசிடென்ட் ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் சூப்பர்வைசருக்கான சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் எலிஜிபிள் பர்சன் தான் உங்களை கால் பண்ணுவாங்க. நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி இந்த ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் வந்ததுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.